இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்த சத்தியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய கிரியைகள், அவர் எப்படி நம்மை விடுதலையாக்குகிறார் என்றெல்லாம் கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் ஆவிக்கேற்றபடி நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆவியானவர் எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்காக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வரும் பொழுது நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்ச இச்சைகள், மாம்சத்திற்கேற்ற காரியங்கள் என்ன, ஆவிக்குரிய காரியங்கள் என்ன என்று நாம் அறிந்து கொண்டால்தான் எப்படி அந்த மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, மாமிசத்தினுடைய கிரியைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் நம்ம சரீரத்தோடு போராடுகிற மாம்சத்துக்கு ஏற்ற கிரியைகள். இந்த மாம்சத்துக்கு ஏற்ற கிரியைகளை விட்டு நம் ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ள நாம் ஆசைப்படுகிறோம். ஆவியின் கனிகள் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவு, சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மாம்சத்துக்குரிய கிரியைகளை விட்டு ஆவியின் கனிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் இந்த மாம்சமும் சரீரமும் ஆவியும் ஒன்றே. இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது. நாம் செய்ய வேண்டியவைகளை செய்யக்கூடாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியருக்கு எழுத நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த மாம்ச கிரியைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ளும் பொழுது இந்த மாம்ச கிரியைகளை நாம் நிறைவேற்றாதிருப்போம் என்று நாம் பார்க்கிறோம். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு இந்த ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவிக்குள்ளாக ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு, அந்த மாம்ச கிரியைகளுக்கு இடம் கூடாதபடிக்கு ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலும் இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலும் இந்த காரியங்களை குறித்த சத்தியங்களை நாம் வாசிக்க முடியும். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவராயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று வாசிக்கிறோம். அந்த மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு மாம்சத்திற்கேற்ற சிந்தை உடையவர்களாக இருப்பார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்கேற்ற சிந்தை உடையவர்களாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த மாம்சத்தின்படி நடந்தால் நமக்கு நரக ஆக்கினை உண்டு. அந்த ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கோ அந்த மாம்சத்தினுடைய சிந்தை மரணம் என்று நாம் வாசிக்கிறோம். ஆவியின் சிந்தையோ அது ஜீவனும் சமாதானம். அப்போ ஆவிக்கேற்றபடி நாம் நடக்கும் பொழுது இந்த மாம்ச சிந்தையிலிருந்து, அந்த மாம்சத்திற்குரிய இச்சைகளிலிருந்து நாம் மீண்டு அந்த ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவி நம்முடைய வாசமாக இருக்கும் பொழுது நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்போம். மாம்ச சிந்தை நமக்குள்ளே இராது, ஆவிக்கேற்ற சிந்தைகள் நமக்குள்ளே காணப்படும். அப்படியானால் இந்த சாவுக்கேதுவான இந்த சரீரங்களை தேவன் அவருடைய ஆவியினால் நம்மை உயிர்ப்பிப்பார். பிரியமானவர்களே, அந்த ஆவியின் கனிகளை நாம் சுதந்திரித்து கொள்ளும் பொழுது இந்த மாம்ச சிந்தையிலிருந்து நாம் விடுபட முடியும். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள முடியும். ஆவியினுடைய சிந்தை நமக்குள்ளே காணப்படும் பொழுது அது நமக்கு சமாதானத்தையும் ஜீவனையும் தரும். அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம்
நீடிய பொறுமை என்று ஆவின் கனிகளை நாம் தரித்து கொள்ளும் பொழுது இந்த பாவ சுவாபங்களிலிருந்தும் இந்த மாம்ச இச்சைகளையும் நாம் நிறைவேற்றாதவர்களாக நாம் காணப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தரும்படியாக இந்த நாளிலும் நான் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா உம்முடைய சத்திய ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து ஆண்டவரே வரும்படியான கிருபை தந்தீங்களே சுவாமி, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா ஸ்தோத்திரம், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும் பொழுது இந்த மாம்ச சிந்தையை நாங்கள் நிறைவேற்ற இருக்கும்படியாக காரியங்களை குறித்து தியானிக்க தேவரே நீங்கள் உதவி செய்தீங்க சுவாமி. அந்த மாம்ச கிரியைகளை நாங்கள் விட்டு விலகி கர்த்தாவை ஆவியின் பிரமாணங்களினாலும் ஆவியின் கனிகளினாலும் நாங்கள் நிரப்பப்பட்டு சதா காலங்களில் நித்திய காலங்களிலும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ தேவரே உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களுக்கு தந்தருளி ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை